கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். இயேசு மாறாதவர். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அவர் அப்படியே மாறாதவராக வெளிப்படுவாராக. இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் கழிந்த வாரம் தியானித்த அதே பகுதியை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே 118வது சங்கீதத்தினுடைய சில காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நாம் ஆராதிக்கிற தேவன் பராக்கிரமசாலி, பயங்கர பலம் உடையவர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவர் யுத்தத்தில் வல்லவர். பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட காலத்திலும் சரி இன்றும் சரி பெரிய ராஜாக்கள் பெரிய மனுஷர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறார்கள். தன்னுடைய பணத்தினாலே தன்னுடைய அதிகாரத்தினாலே இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதித்து விடலாம் என்று நினைத்த அநேக மனுஷர்கள் பூஜ்யமாய் மாறினார்கள். ஆமீன். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பராக்கிரமசாலி. வேத வசனம் சொல்லுகிறது அவர் யுத்தத்தில் வல்லவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமீன். தேவன் அப்படி தாமே அவர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். அவருடைய வலது கரம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது. அடுத்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் காட். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாழவே பிடிக்கலை, மரித்திரலாம் போல இருக்குது என்கிற ஒரு எண்ணம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை பார்த்தே சொல்லுவாங்க, ஏன் என்ன செய்யுங்க, என்ன ஏன் பெத்தீங்க அப்படிங்கிற ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவாங்க. நான் சொல்கிற விஷயம், வேத வசனம் சொல்லுகிறது, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய நாவு, இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் விசுவாச பிள்ளைகளுடைய நாவில் இருக்கிற ஒரு விசேஷித்த குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நாவை குறித்து பரிசுத்த வேதாகமும் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. இந்த நாவில் ஜீவன் இருக்கிறது. ஜீவனை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனால் எப்போவுமே ஜீவனை பேசணும். நல்ல விசுவாசமான வார்த்தை உங்கள் நாவில் வரணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், ஒரு நாள் ஆமென் பாருங்கள் மேன்மையானதை காண்போம் என்கிற விசுவாசம் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அதை அந்த நாவில ஜீவன் இருக்கிறது, அதில் விரும்புகிற கனியை புசிக்கிறான். மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நம்ம எதை பேசணும்? ஜீவனை பேச வேண்டும். ஆமென். ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி வாசிக்கிறோம். வேகமாய் நம்முடைய நாவு பேசுகிறத ஒரு டீச்சர் ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்கன்னு வச்சுடுங்க, அவங்க வேகமாக பேசிட்டே போகிறது எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்போ ரிட்டனில் எழுதுகிறதை விட பேசுகிறது நிறைய சொற்களை பேசிவிடலாம். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, அதிகமான ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துவேன், அதிகமாய் அவரை புகழ்ந்து பாடுவேன். நம்ம நாவும் அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். பைபிள் பாருங்கள், நாவை பற்றி சொல்லுகிற 3 காரியம், நிறைய விஷயம் சொல்லுகிறது. இந்த காலவேளை 3 காரியம். ஒன்று, நம்முடைய நாவினால் எப்பொழுதும் கர்த்தர் புகழப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நம்முடைய நாவினால் கர்த்தர் அதிகமாய் புகழப்பட வேண்டும்.
நம்ம நாவை வந்து அதுக்காக ட்ரெயின் அப் பண்ணணும். பிரைஸ் காட். கரங்களை வீத்து வர இல்லையே சொல்லுங்களேன். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதற்கு பல விதத்தில் மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ பைபிள் சொல்லுகிறது நம்முடைய நாவை வந்து எதுக்காக தயார் பண்ணணும்னா கர்த்தரை புகழ்வதற்காக, அவரை புகழ்ந்து பாடுவதற்காக. நல்ல கர்த்தரை புகழ்ந்து பாடணும், அவரை புகழ்வதற்காக நம்முடைய நாவை அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே, என் நாவுனால உங்களை தான் அதிகமாக புகழ்ந்து பேசுவேன். ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட பாருங்கள், தேசிய கட்சியினுடைய தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்தவுடன் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு இவரை அழைத்தார்களாம். இவருக்கு பாருங்கள், அந்த கட்சியிலே ஈர்ப்பமுடையவர் தான். ஆனால் சமீபத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அவர் பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். இனி நான் இயேசுவை தான் புகழ்ந்து பேசுவேன், இனி நான் இயேசுவை தான் என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன். அந்த தேசிய தலைவர் வர இங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்தவொன்னு கரெக்டாக ஞாபகம் வைத்து அவருக்கு பேரை சொல்லி கேட்டிருக்காரு, அவர் வந்தால் நல்லா இருக்குமா, அவர் எங்கேன்னு. அப்போ சொன்னாங்களே, இல்லை அவர் இப்போ யாரை பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஜீசஸை பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் இதில் வர்றதுக்கு தயக்கம் வைத்தார் என்று சொல்லி. நான் சொல்கிற விஷயம் கவனிங்கள். அப்போ அரசியல் கட்சியை, ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்களை புகழ்ந்து பேசி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன், வேதத்தை கையில் எடுத்தவுடன் அவர் தன்னுடைய நாவை இப்படியாக ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறார். இனி என் நாவினால் யார் புகழப்படுவார், இயேசு புகழப்படுவார். ஒரு காலம் வர சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் புகழ்ந்து பேசினவர் இப்பொழுது இயேசுவை புகழ்ந்து பேசுகிறதுக்கு தன் நாவை அர்ப்பணித்திருக்கிறார். கரங்களை வியத்தி ஒரு அல்லையே சொல்லுவோமா? இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் ஒருவேளை சில கட்சி பணியில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, பாருங்கள், அரசியல் பணியில் அல்லவிட்டால் மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்க, நல்லது, அது உங்கள் ஃபீல்டு. ஆனாலும் அதிகமாய் உங்களுக்கு தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசுவை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசுவை என் நாவினால் அவர் புகழப்படணும் என்கிற ஒரு பிரதிஷ்டை உடையவராக இருங்க. சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இல்லை, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் நாவினால் நீர் எப்பொழுதும் புகழப்படுவீர். அற்புதம் பெற்ற ஜனங்கள்லாம் அப்படி தான் செய்தாங்க. மிரியாம், அவள் பாருங்கள், ஊற்று தண்ணீரை கண்டவுடன் அவள் தம்பூர் எடுத்து என்ன செய்தாள், பாடினாள். செங்கடல் பிளந்தவுடன் அவள் பாடினாள். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வேளையிலே அப்படித்தான். தனிப்பட்ட நபர் அன்னாள், அவளுடைய ஜெபம் கேட்டவுடன் அவள் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். எலிசபெத் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். மரியாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். இங்க வந்திருக்கிற அன்பு சகோதரிகள் சகோதரர்கள், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எலிசபெத்னோடு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. போன வாரத்தில் கேரளாவில் ஒரு சகோதரி, அவங்க பேர் எலிசபெத். அவங்க பசு மாடு வளர்க்குறவங்க. திடீர்னு பகலில் பசு மாடை கட்டி போடுறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுனா இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் காடுகள் போல் உள்ள பகுதி. போய் அவங்க பசு மாட்டை அவிழ்த்து இன்னொரு இடத்துல அவங்க கட்டும் பொழுது திடீர்னு காட்டுக்குள்ளேருந்து காட்டு பன்றி வந்துட்டு, உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படி டக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் ஆயிரம்ல. இவங்க நிலை தடுமாறிட்டாங்க. சரி, ஒன்று தான் வருதுன்னு பார்த்தா பெருசு, அடுத்ததும் ஒன்று வருது. பக்கத்தில் ஒரு கிணறு மட்டும்தான் இருந்திருக்குது. அதுக்கு மேலே அவங்க ஏறி இருக்காங்க. ஏறின ஒன்று பாருங்கள், அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தது ஒரு பகல் வேலை. 1 டே ஃபுல்லாக ஆனது, 2nd டே ஆனது. அவங்க ஹஸ்பண்ட் தேடி இருக்கிறாரு. கிணத்துக்குள்ளே இருக்கும்பொழுது டார்ச் எல்லாம் அடிக்கிறது தெரியுது. இவங்க சத்தமாக கூப்பிட்டுருக்குறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. யாருக்கும் அது காதில் விழலை. அந்த கணவர் மனைவியை ரொம்ப நேசிச்சிருக்கிறார். அவருக்காக சோத்திரம். அவர் வேகமாக உடனே பாருங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கிறார். காவல்துறையும் தேடும் பொழுது இப்போ பாருங்கள், ஒரு சத்தம், இங்கே ஒரு கிணறு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி உள்ளே அடித்து பார்க்கும் பொழுது ஆள் இருக்கிறது. 1 டே இல்லை, 2nd டே, 22 மணி நேரம் கழித்து. ஒரு நாள் இப்போ பகலில் 12 மணி போல் விழுந்திருக்கிறாங்கன்னா மறுநாள் ஒரு 11-10 மணிக்கு தான் என்ன செய்யப்படுறாங்க, காப்பாற்றுவாங்க. நைட்டு முழுவதும் அவங்க கிணற்றுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. காவல்துறை உடனே
ஃபயர் ஆஃபீஸுக்கு, ஃபயர் செக்ஷனுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து கிணத்துலேருந்து காப்பாற்றப்படுறாங்க. அந்த சகோதரி காப்பாற்றப்பட்ட உடனே மீடியாக்கள் எல்லாம் அவங்கள வந்து வீடியோ. ஸோ இந்த வீக் கேரளா பத்திரிகையில் வர வந்துட்டு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நான் தெய்வத்தை நோக்கி நிலவெளிச்சி அளவிட்டால் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தரை அழுகுரலை என்ன செய்தார்? கேட்டார். ஆமீன். பாருங்கள், பிழைப்பேணி எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா கிணற்றுக்குள்ளே வந்து தண்ணீர், அதில் வந்து கேரளாவில் என்னென்னா அந்த வெட்டு வச்சு தான் வெட்டுவாங்க. அப்போ அதை பிடிச்சிட்டே இருந்தாங்களாம். இந்த அளவுக்கு தண்ணி, 2 டைம் தண்ணீர் குடித்தாங்களாம். இப்போ தூங்குனா என்ன செய்திருவாங்க? உள்ள முய்கிறோம். இவங்க தூங்கலாங்கச்சில் தவளை சத்தம் போடுமா, உடனே என்ன செய்திருவாங்களாம்? முழிச்சிருவாங்களாம். இவங்க இயேசுவே இயேசுவே. அவங்களுக்கு ஒரு விசுவாசம். ஆமீன். பாருங்கள், என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து அவங்க கொடுத்த பேட்டியை வந்து பார்த்தேன், பத்திரிகையில் இதை முதல்ல வாசித்தேன். எனக்கு ஆசை, இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவேன், தேடுவேன். அப்போது எனக்கு அந்த வீடியோ கிளிப் கிடைத்தது. அது கை சோத்திரம். அப்போ அதே கிணற்றங்கரை, அதே அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல நின்று நான் கரையில் வந்தவுடன் என் தெய்வத்தை ஆத்மாவில் நான் ஆராதித்தேன், துதித்தேன் என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. எலிசபெத்தை இறந்து போவங்க என்று சொன்ன வேளையிலே அவர்கள் உயிரோடு மறுபடியும் வந்தார்கள். நிறைய நினைச்சாங்க அவ்வளவுதான், அவன் என்ன செய்தான், மரணம் சம்பவித்து விட்டதுன்னு நினைத்தார்கள். பல விதத்தில் பேசினான் சொன்ன விஷயம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய கூக்குரல் பலருக்கு எட்டல, ஆனால் தேவன் என்ன செய்தார்? என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இப்போ அந்த சகோதரி தன் நாவினால் யாரை புகழுகிறாங்க? கர்த்தரை புகழுகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே இருக்கிறதுலையும் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் அல்லவிட்ட பயங்கரமான வியாதி விபத்தில் மரணகரமான நிலையில் போராடி உயிர் பெற்றவங்க இங்கே இருக்கிறீங்க. சோத்திரம். உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காய் முழுமையாக அர்ப்பணிக்கணும். உங்கள் நாவுனால கர்த்தர் புகழப்படணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி உள்ள வாழ்வு யாருக்காக? இயேசுவுக்காக. அந்த அம்மா அடிக்கடி சொன்னது அவர் தான், என்னை கொண்டு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது, இனி என்னுடைய இயேசுவுக்காய் ஜீவிப்பேன், இனி என் இயேசுவுக்காய் வாழ்வேன். கர்த்தர் எனக்கு என்ன தந்திருக்கிறார்? மறுபிறவி தந்திருக்கிறார். இங்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில இயேசு நன்மை செய்திருக்கிறார் அப்படிங்கிறவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். இப்போ 2வது ஒரு கேள்வி கேட்கிறேன். நன்மை செய்திருக்கிறார், சரி, என் நாவினால கர்த்தர் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வால்யூம் ஏதாவது வித்தியாசம் இருந்தா இல்லை, சோத்திரம். இல்லைங்கிற காய் சோத்திரம். அல்லேலூயா. சிலவங்க யாராவது இதுவரை நான் அப்படி ஆண்டவரை புகழ்ந்து பேசலைன்னா இன்றையிலேருந்தே ஆரம்பிங்க. உங்களுக்கு தருணம் கிடைக்கும் எழுதலாம், எப்படியாவது இயேசுவை உயர்த்துங்க. சில வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு அற்புதத்துக்காக ஆவலோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, எசப்பா எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கட்டும், எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க. என் நாவுனால நீங்கள் புகழப்படுவீங்க. ஜீசஸ் தான் இந்த அற்புதத்தை எனக்கு செய்தது. இந்த படிப்புக்கான வாசலை இயேசு தான் திறந்து தந்தார். இந்த வேலைக்கான விஷயத்தை இயேசு தான் எனக்கு திறந்து தந்தார். அவரை உயர்த்ததுக்கு நீங்கள் ஆயத்தமா? அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆமென். 2வதாக நாவை குறித்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யாக்கோபின் நிருபம் அப்படி 1வது அதிகாரத்திலே, ஆமென், பாருங்கள் 3வது அதிகாரத்தில் சில விஷயத்தை வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். 2வது என்னன்னா, நாவை அடக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நாவை அடக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சிலவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? எதை வேணாலும் அடைக்கலாம் ஐயா, நாவை அடக்க முடியுமா ஐயா? அல்லேலூயா. சில வேளையில ஃபோனுக்கு கூட லிமிட் உண்டு, அப்படிதானே? 1 GB போட்டிருப்பாங்க, 2 GB போட்டிருப்பாங்க. குறிப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான நெட்டெல்லாம் என்ன செய்தது? தீர்ந்தது. ஆனால் நான் அப்படி இல்லை. சில ஆட்கள் பாருங்க, எனக்கு சிலவங்க எல்லாம் தெரியும், லாஸ்ட்டு இந்த உயிர் போகிற கண்டிஷனில் இருப்பாங்க, அப்பமும் போராடிட்டு தான் இருப்பாங்க. இடையில ஒரு மருமக சொன்ன சாட்சி,
அவங்க மாமியார் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். இங்கே இந்த சகோதரி வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இவங்க என்னால் மைண்டே பண்ண மாட்டாங்க. யாரை? மருமகளை. நீ என்ன தொடக்கூடாது. மருமகளுக்கு கையிலேருந்து எதுவுமே வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த், ஆரோக்கியமான நபர் அவங்க. ரெண்டாவது வீட்டில் வேலை ஆட்களும் உண்டு. அதனால் வேலையாள் கையிலனாலும் வாங்கிடுவாங்க, மருமகள் கையில் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் அந்த கோவிட் வந்து பார்த்தீங்களா, அப்போ அந்த தாயார் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். இந்த மருமகளுக்கு ஒரே சந்தோஷம், வியாதியில் பாதிக்கப்பட்டதுக்காக இல்லை, வேலைக்கார அம்மா என்ன செய்யலை, வரல. ஏன்? அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா டைமில் பஸ் வசதிகள் இல்லை. அதனால் நிறைய பேர் இப்படி வேலைக்கு போகிறவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மருமகளுக்கு ஒரே சந்தோஷம். உண்மையிலே அவங்க சொல்லி சிரித்தாங்க, வியாதிப்பட்டதுக்காக இல்லை, அதுக்காக ப்ரேயர் பண்ண தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சிரித்தது என்னென்னா, இப்போ எங்கள் மாமி என் கையில் தான் என்ன செய்கிறாங்க, காஃபி வாங்கி குடிக்கிறாங்க. ஆமே. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எப்படி அந்த அம்மா இறந்தாங்க பாருங்க, கடைசி நாட்களே அவர்களை பராமரிக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த மருமகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த வாசித்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் தான் அது. அந்த வசனத்தையும் கூட வாசித்துட்டு இந்த நாவை அடக்கணுங்கிற ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமீன். பாருங்கள், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. 22வது வசனத்தில் கவனிங்கள். அப்போ எது ஆகாது என்று சொல்லி மனிதன் தள்ளுகிறானோ அதை ஆகிறதாக, பயனுள்ளதாக, உபயோகம் உள்ளதாக மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். பிரைஸ் காட். அப்போ நாவை அடக்க வேண்டும். வந்துடுங்க, யாக்கோபு 1:26 பார்க்கிறோம். எதை அடக்கணும்? வாலிப தங்கச்சிங்களுக்கெல்லாம் நாவெல்லாம் நல்ல அடக்கமாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமாக பேசணும். பிரைஸ் காட். அதுக்கு கடிவாளம் போடணும். தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார். உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும். அவர் ஒரு ராஜா. ஒவ்வொரு வாசல்லையும் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. இன்னைக்கு கன்லாம் வச்சுட்டு இருக்கிற போல அன்னைக்கு ஈட்டியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவர் சொல்ற, என் வாய்க்கு நீர் என்ன செய்யணும், காவல் வைங்கப்பா. என் வாயிலிருந்து நீர் அனுமதிக்காத எந்த வார்த்தைகளும் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதிகமாய் பேசுகிறவங்கெல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரவாயில்லையே, எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க. சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சமாக பேசுகிறவங்க, நான் வாயே திறக்க மாட்டேன்யா அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையே, அவங்க அதிகமாக பேசுகிறவங்க தான் இருக்கிறீங்க. மீடியமாக அப்படிதானே? எப்படியும் பைபிள் சொல்லுகிற இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும். ஆவியானவர் இந்த வார்த்தையை சபைக்கு இந்த கால வேளையிலே போடுகிறார் என்று சொன்னால், சிலருடைய நாவிலே சில மாற்றத்தை ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாவை கொஞ்சம் என்ன செய்யணும், அடக்கணும். சில வேளைலாம் நீங்கள் இப்போ இருக்கிற உலகம் ரொம்ப பொல்லாத உலகங்க. சிலவங்கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க என்ன செய்து வச்சுடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக பேசுங்க. சோத்திரம். வாய்ஸ் ரெக்கார்டை விட வீடியோ ரெக்கார்டே என்ன செய்கிறது, நடக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களுக்கு பயமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், சில வேளை சில சின்ன வார்த்தையை வரை நம்ம விட்டுட்டோம்னா, ஒரு முறை ஒரு நல்ல அன்பான குடும்பம், நல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க. அண்ணன் தம்பி, மேரேஜ் ஆகுன சகோதரி, பிள்ளைங்க, அப்படி 3 ஃபேமிலி நல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க. ஒரு தம்பி செய்த வேலையினால் முழு குடும்பமும் சுக்கு நூறு ஆகிட்டு. அவர் என்ன பண்ணேன்னா, ஒரு ஹாலில் வீடியோ அந்த ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவன் காலேஜ் போயிட்டான். அன்றைக்கி முழுவதும் வீட்டில் பேசினது நடந்தது எல்லாம் அவன் ரெண்டாவது அவங்க வீட்டுக்கு என்ன செய்தான், ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டான். முழு குடும்பமும், அண்ணன் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க, பெரிய லெவலில் இடங்களை வாங்கினாங்க. முழு குடும்பமும், அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் சுக்கு நூறு ஆகிட்டு. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிற விஷயம், அப்போ ஒரு சாதாரணமாக சிலவங்க சின்ன விஷயம் பேசுவாங்க, அப்படி தானே? கணவன், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்துக்காரங்க தான் வர்றாங்க, வந்துட்டு போகணுன்னு நீங்கள் ஏதாவது என்ன செய்வீங்க, பேசி. அப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? இப்படி தான் வசம் இல்லாமல் பண்ணிட்டேன். அந்த இது பாவம், அப்புறாணிகள்.
அது சும்மா மனுஷனுக்கு எல்லா விதத்துலேயும் சில வித விஷயங்கள் இருக்கும். ஃப்ரீயாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது எதை அடக்க வேண்டும்? நாவை அடக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படலாகாது. பிரைஸ் காட். நாவு அடக்கணும்னு யாக்கோபு இன்னும் சொல்லுகிற விஷயம். ஏன் அப்படின்னா அது ஒரு நெருப்பு போல. 3வது அதிகாரம், யாக்கோபின் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், நாவு எப்பவுமே பெருமையானது தான் பேசும். அதனால தான் காவல் வைக்க சொல்றார். இது சபைக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார். நாவு எப்பவுமே எல்லா மனுஷனை விட்டு வைக்குமா? எப்படி தான் பேச வைக்கும் சொல்லுங்க? பெருமையானது தான் பேச வைக்கும். நாவு பெருமையானதை பேச வைக்கும். அதனால நாவை அடக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், சிறிய நெருப்பு பெரிய காட்டு தீய. ரெண்டாவது இவங்க அணைக்கணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. பலவேளை அமெரிக்கா இராணுவத்தினுடைய முக்கியமான வேலையே காட்டு தீயை அணைக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். யாரோ ஒரு இடத்துல சிறிதா பற்ற வைத்த நெருப்பு பெரிய அளவில் பெரிய இராணுவம் தன்னுடைய ஹெலிகாப்டர் அதெல்லாம் பயன்படுத்தி தீ அணைத்தா கூட அவங்களால அணைக்க முடியாத அளவுக்கு பெரியசாக பரவிடும். நான் சொல்கிற வார்த்தை. அப்போ நம்முடைய நாவு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துகிறது. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாமும் நெருப்பு தான். அப்போ பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சில பிள்ளைங்கள்ட்ட சிலவங்க சொல்லும்பாங்க. அப்படி வாழ்க்கையை ஹாயில் தொடங்கி எதில் முடியும்? ஹாயில் தொடங்கி எதில் முடியும்? மரணத்தில் தான் முடியும். அப்படி வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை மனிதன் சந்தித்து கொண்டிருக்கிறான். அப்போ சின்ன அவயம்தான் அது பற்ற வச்சு வைத்துவிடும். 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ரெண்டாவது நாவை ஏன் அடக்கணும்னு அதுக்குள்ள விஷம் இருக்குது. சொல்லுங்க, என்னது இருக்குது? இந்த சர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது அதனுடைய விஷமே எதில் தான் இருக்குமா? நாவிலையும் அதனுடைய விஷ பல் அப்படியெல்லாம் இருக்குமா? பல வேளை பாருங்கள், மனிதனுடைய வாயினுடைய வார்த்தை எல்லாம் சிலவங்களுடைய வாயின் வார்த்தையெல்லாம் ஃபுல்லாக விஷம்தான் இருக்கும். அதனாலே நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லலாம். 3வதாக நாவு பேதுரு சொல்லும் பொழுது அதனுடைய 3வது அதிகாரம் 1 பேதுரு அவருடைய 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். யாரெல்லாம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள், நிறைய பர்த்டே பார்க்கணும்னு ஆசை இருக்கா? பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கைப்பிடிச்சு கேளுங்க, நிறைய வெட்டிங் டே பர்த்டே பார்க்கணும்னு ஆசை இருக்கா? இல்லையா? அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. சிலவங்களுக்கெல்லாம் ஆசை நிறைய பர்த்டே பார்க்கணும். ஆமேன். நமக்கு சபையில் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் எத்தனை வயசு ஆகணும்? 100 வயசு ஆகணும். இவங்களுக்கு 100 வயசுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டமே உங்க வீட்டில் நடத்திடணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கை வைத்துங்கன்னு பார்த்தேன், கை வைத்த இல்லையே. அல்லேலூயா. ஸ்தோத்திர கூட்டம்லாம் வேண்டாயா அப்படின்னு சொல்றீங்களோ? அல்லேலூயா. எப்படியும் பாருங்கள், ஜீவனை விரும்பி, அப்படி அந்த வசனத்துக்கு விளக்கம் அதானே. ஆமேன். எதை விரும்பி? 100 வயசு வரை வாழணும்னு விரும்பி இருக்கிறவங்களே ஆமேன். நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறீங்களா? 2வது நல்ல நாட்கள் என்னது? பிள்ளைங்களுடைய நல்ல திருமண நிகழ்வு, பேர பிள்ளைகளுடைய கல்யாணம். சிலவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள், பேர பிள்ளைகளுடைய கல்யாணமே நின்று என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. அவங்க பிள்ளைகளுடைய கல்யாணத்தை. ஆமேன். இந்த பகுதியிலேருந்து ஒரு பிரதர் என்ன ஸ்பெஷலாக கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னன்னு போய் பார்த்தாச்சுன்னா ஆமேன் பாருங்க, அவங்க அப்பாவை காட்டி தந்தார். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய ஆமேன் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், பெரிய ஒரு சந்தோஷம். அந்த தம்பிக்கு தான் கல்யாணம். அப்போ அவங்க அப்பா இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது அவியப்பா இருக்காரு, அதுக்கு அடுத்தது அவியப்பா இருக்கிறாரு. சோத்திரம். அல்லேலூயா. இனி அவனுக்கு பிள்ளையும் அவர் அனுப்பிச்சிடுவார் போல. வேலை நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தார். சோத்திரம். நான் சொல்கிற விஷயம், அப்போ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு
நம்ம நாவை எப்பவுமே திறக்கவே கூடாது. எதுக்கு திறக்க கூடாது? பொல்லாப்புக்கு. அல்லேலூயா.